சரி இப்போ வந்து நீ பயன்னு ராகுமா நான் ஃபர்ஸ்ட் இந்த கற்பூரத்தை கொளுத்தி இந்த பையன் வாயில போட்டாப்புல அந்த கற்பூரத்தை கொளுத்தினா அது மேல் நோக்கி தான் எரியும். நம்ம வாய்க்குள்ள போகும்போது அங்கே வாய்க்குள்ள ஈரப்பதம் இருக்கிறதுனால டக்குன்னு அணைஞ்சிரும். வாயிலையும் சுடாது கையிலையும் சுடாது. அதனால தான் அவன் தைரியமாக சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த வாழைப்பழம் இருக்குல்ல இதில் இதை கொண்டு வர முன்னாடியே ஒரு குண்டூசியை வச்சு இப்படி வச்சு சுற்றிங்கன்னா இதில் கட்டாயிரும். ஆனால் வெட்டுப்பட்டிருக்காது. இதே மாதிரி ஒரு 3 இடத்துல பண்ணிட்டு இதை இப்படியே இந்த தோலெல்லாம் உரிக்கும் போது இதை வந்து 4 பீஸ் ஆகிருக்கும். அது மாதிரி தான் இந்த மேஜிக்கு. அதுக்கடுத்து இது வந்து பாருங்க இதாகல அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த பலூன் வந்து அவங்க குத்தும்போது வந்து அது வெறும் பலூனு. நான் அதை குத்தும்போது அது வந்து ஒரு செல்லோ டேப் இருக்குல்ல அது ஒட்டி இருக்கும். அது மேலே குத்தும்போது அது வெடிக்காது. அதனால தான் நான் குத்தும்போது வெடிக்கல, அவங்க குத்தும்போது வெடிச்சிருச்சு. இந்த பையில வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த முட்டை இந்த பையில கிடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுல இல்லை. இதுக்கு உள்றக்க இன்னொரு பையில இருக்கும். இதை நான் அப்படி போட்டேன்னா போயிடுச்சு, வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்கு, இந்த பென்சில் அப்படியே தான் இருக்கும். வேற பென்சில் இதான் வரும். இந்த மேஜிக் அவ்வளோதான். இது மாதிரி இது எல்லாமே இதில் வந்து மேஜிக்லாம் இல்லை, மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை. இதுலேயும் அப்படிதான். இது வந்து நாங்கள் உடைச்சது வந்து நல்ல முட்டைலாம் இல்லை. அதில் ஓட்டை போட்டு அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் ஓடு மட்டும் தான் இருக்கும். அதுதான் உங்களை காமிச்சோம். ஓட்டையே இல்லைன்னு காமிச்சு அந்த அவர் வந்து கொண்டு வந்து தெரிஞ்சவர் அவர் தான் நாங்களே தான் கொண்டு வர வச்சோம். இது மாதிரி எல்லாமே மந்திரம்லாம் இல்லை, நாங்கள் செய்தது தான். ஆனால் இதுக்கெல்லாம் தண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ள மல்லிகை பூ வச்சுட்டு உடைக்காம உள்ள மல்லிகை பூ. இது வந்து அவங்க வச்ச நம்பரை வச்சு கொண்டு வரும்போது இந்த பையன் இப்படி வச்சிருக்கும் போது எட்டி இப்படி முடிடுவாப்புல. இப்படி முடி உங்களை காமிச்சிட்டு இருப்பாப்புல. ஆனால் இங்கே ஓப்பன் ஆயிடும். எடுத்து அவங்களோட கொடுக்கும்போது இப்படி திரும்பி மூடி கொடுத்துருவாங்க. என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களை சும்மா மாத்திரக்கா பஞ்சபூதம் அது இதுன்னு சும்மா டீல் விட்டது. இது மாதிரி எல்லாமே சும்மா நாங்களாம் செய்கிறது தான். ஆனால் இதெல்லாம் பெரிய மந்திரம்னு வச்சு சாமியார்லாம் பெரிய பெரிய மந்திரவாதிங்க நாங்களாம் மந்திரம் அப்படின்னு சொல்லி காசுலாம் வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் செஞ்சோம். எந்த கூட வாய்ப்பு